தமிழகத்தில் உள்ள கூலி தொழிலாளர்களின் அறியாமையும் வறுமையும் பயன்படுத்திக் கொண்டு ஆந்திர செம்மரம் கடத்தும் கும்பல் அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டைகிரி கிராமம் முழுக்க மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதி. விவசாயம் பொய்த்து போனதால் இங்குள்ள மக்கள் பிழைப்பு தேடி வெளியிடங்களுக்கு செல்கின்றனர். பலர் கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வருகின்றனர். திருப்பதியில் செம்மரக்கட்டைகளை வெட்டி கடத்தியதாக கூறி சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழர்களில் சிலர் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. செம்மரம் வெட்டி கடத்தும் கும்பல் தங்கள் உறவினர்களை ஏமாற்றி அழைத்துச் சென்றதாக உறவினர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சப்ளையர் வேலைக்கு போறேன் சார் சொன்னாங்க. இல்லைன்னா விட்டுருவே மாட்டேங்க. ஹரிகிருஷ்ணன், லட்சுமணன், சிவக்குமார், வெங்கடேஷ், லட்சுமணன் ஆகிய 5 பேர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகாவில் உள்ள அரசுநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர். இதேபோல் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலமரத்து வளவைச் சேர்ந்த வேலாயுதம், கருகுப்பட்டியைச் சேர்ந்த சிவலிங்கம் ஆகியோரும் இந்த திருப்பதி துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. மொத்தமாக தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 7 பேர் பலியாகியுள்ளனர். வேலைக்கு ஜவாதி மலைக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கிருந்து வந்து வண்டியில அங்க போய் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எங்க குடும்பத்துல ரொம்ப நாங்க வருமுங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக நீதி விசாரணை வேண்டும் எனவும் ஆந்திர அரசு மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இறந்தவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.